அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். ஆளுநர் சட்டசபையிலிருந்து வெளியே போனாலும் முதலமைச்சர் ஆளுநர் வெளியே போய் கண்டனம் தெரிவிச்சிருந்தார்ல சார், அதுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. இந்த ஆணவம் முதல்வருக்கு நல்லதல்லன்னு சொல்லியிருக்காருங்க சார். ஆளுநர் முதல்வருக்கு இருக்கிற ஆணவம் சரியில்லை, சட்டசபையில் இருக்கிற மரபை தான் நான் பாட சொன்னேன், ஆனா அதை தாண்டி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாரத தாயின் குழந்தைகளா இதை பின்பற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனாலே தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. சார், அதே போல மீனவர் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதல்ல தேசிய கீதம் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க சார். அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். செல்வ பெருந்தகை நீங்க சட்டசபையில பேசுனீங்களா சார், தேர்தல் சமயத்துல பொங்கல் பரிசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் தேர்தல் சமயத்துல பொங்கல் 1000 ரூபாய் பார்க்கலாம்னு சொன்னீங்களா சார் சட்டசபையில, அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காரு செல்வ பெருந்தகை. தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக மட்டும் களத்துல இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் புறக்கணிச்சிட்டாங்கல்ல, அவ்வளவு பலமா இருக்காங்கன்னு அர்த்தம்.